சார் 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 இவ்வளவு ஓட்டம் இது என்ன கை பாக்குறீங்க? லெட்டர் ஒண்ணு வரல. லெட்டரா ஒண்ணு வரல. பின்ன எதுக்காக இங்க வந்த? நீங்க சௌக்கியமான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப முக்கியம் என் சௌக்கியம். அவகிட்ட இருந்து லெட்டர் வரலன்னா நான் சௌக்கியம் மாட்ட மாட்டேனா? என்னமா நீ விளையாடுற இருக்கு. ஏன் சார் இப்படி சண்டை போட்டு தவிக்கணும்? யாரு தவிக்கிறாங்க? நான் ஒண்ணு அவகிட்ட இருந்து லெட்டர் எதிர்பார்க்கிறேன் தெரியுமோ? அப்ப நான் வர்றேன். என்ன ஐயோ உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். இந்தாங்க சிங்கப்பூர். இனிமேலும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. இந்த வயதில் நமக்கு பிடிவாதம் தேவையா? தோற்றவர் நானாகவே இருக்கட்டும். கரெக்ட். ஆனாலும் கடிதங்கள் எழுதாததால் இருவருக்கும் காசு மிச்சம் தான். பாத்தியாமா குப்பரம் மீசல் இல்லையா? ராதாவின் கல்யாணத்தை பற்றி ஒரு முடிவு எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பாத்தியா மம்மியே சொல்லியாச்சு. இனிமே உன்னுடைய கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். உனக்கும் அந்த டெலிபோன்கார பையன் இருக்கும். அதான் அந்த போஸ்டனுடைய பிள்ளை குமார். சந்தோஷம் தானே? தம்பி முரசொலி பத்திரிகை ஒண்ணு கொடு. என்ன ஐயர ட்ரெஸ் எல்லாம் மாறி போயிருக்கு? ஐயரா கூடவே இருந்து பூணூல் பண்ற மாதிரி பேசுற. உன்ன தெரியாதா எனக்கு? கண்டுகாதே. ஆமா ஆறாமங்கிற பேர் என்னாச்சு? அதில் பல சங்கடங்கள். இப்பொழுது என்னுடைய பெயர் ஆண்டல் அரசு. தம்பி ஒரு பாக்கெட் கத்திரி மார்க் சிகரெட் கொடு. பழைய கடனே திருப்பி கொடுக்கல, புது கடன் வேறையா? அம்மா இதெல்லாம் எப்ப திருப்பிறாப்ல? யாரை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கிறாய்? உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, என்னிடம் நாணயம் இருக்கிறது. தெருவிலே சுற்றி வருகின்ற சாதாரண ஆடல் அரசு தானே என்ற அலட்சியமா? எடு தம்பி சிகரெட்டை. நாளைக்கு பணம் கொடுக்கல கடன் தர மாட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிறேன்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா உட்காருங்க. நீங்க என்ன புதுசா? சரி அங்க எழுத்து விட்டா இங்க வந்து படிச்சுக்கணுமா? என்ன செய்ய சொல்றேன்? நீ காலையில் இதுவா முடியறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு போறதா? என்ன பேசிக்கணுமா? ஆமா. நல்லா இருக்கு. மறுபடியும் படுத்தா என்ன அர்த்தம்? நல்ல நாளும் அதுமா சீக்கிரம் குளிக்க வேண்டாமா? அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? எழுந்துருங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க என்ன தேய்ச்சிக்கலையா? இன்னைக்கு என்னமோ எழுந்ததுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. அப்படியா? அப்ப வேண்டாங்க, நீங்க உடம்பு கூட குடிக்க வேண்டாம். சும்மா கையை கால அலமிட்டு வாங்க போதும். இல்லம்மா, சாஸ்திரத்துக்காகவாவது தலையில தண்ணி தெளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன தேய்ச்சே குளிச்சுட்டேம்மா, என் கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சு. தலையில ஈரம் போக நல்லா தொடச்சுக்குங்க. வாங்கின புது துணி எல்லாம் பீரோல இருக்கு, எடுத்து கட்டிக்குங்க. அடடே என்னப்பா, அதுக்குள்ள புதுசெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டீங்களா? உங்களை எழுப்பலாம் தான் நான் வந்தேன். என்ன அவ எழுப்பிட்டாமா? வயசானவங்களுக்கெல்லாம் யாரு துணை சொல்லு பார்க்கலாம். அதோ
நேரம்தாம்மா. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. எங்களுக்கு 184 சீட்டு தெரிஞ்ச உடனே உள்ள வந்தாச்சா? கட்சி மாறி வரல, பத்தினியா தான் வந்திருக்கிற. ஓஹோ, மாற்றான் தோட்டத்து மல்லிகையோ? வணக்கம். இன்னைக்கு தீபாவளி, உங்களுக்கு இல்லேன்னு தெரியும். நேக்கு உண்டு, புதுசு உடுத்திண்டு உங்களை சேவிச்சுட்டு போலான்னு வந்தேன். இது போன்ற பண்டிகைகள் தான் நமது உறவை ஊர்ஜிதப்படுத்துகிறதோ? என்ன பண்றது, இத முதல்ல எரிய முடியலையே. பட்சணம் வச்சிருக்கேன், கூடவே தீர்த்தமும் வச்சிருக்கேன். வாட்டர் சாப்பிடுங்க. பத்திரிகையை பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, ரெண்டு ருச்சிக்காது. 184 சீட்டுகள் கிடைத்தும் எதிர்கட்சிக்காரர்கள் 184 184 ஜெபிச்சுட்டே இருந்தா பத்தாது. உடம்ப பாத்துக்கோங்க. கூடவே ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு சாமி படம் இருக்கலாம். ஒண்ணும் தப்பு வந்துடாது. நான் வரேன். ராமு, ராமு. என்னப்பா? பாப்பா, கொஞ்ச நேரம் செஸ் விளையாடலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. நாளைக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, அது சம்பந்தமா புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ஆபரேஷன் உடம்புல தான்ப்பா செய்வாங்க, புஸ்தகத்துல இல்ல. பாப்பா, ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் வா வா. என்ன அவர்தான் கூப்பிட்டாலும் நீங்களே எழுதிட்டீங்களா? செஸ் விளையாட வெட்டி வேலை. தொழில் முக்கியமா இது முக்கியமா? நீ படிமா, படி படி. நான் தம்பியோட விளையாடுறேன். ராஜா, ராஜா. சிவ பூஜையில கரடி நான் இல்லைன்னு சொல்லிட்டு. ராஜா, பத்மா, கொஞ்சம் ராஜாவை கூப்பிடு, செஸ் விளையாட. அவர் இல்லையே, காலையில போனவர் இன்னும் வரவே இல்லை. இன்னும் வீட்டுக்கே வரலையா? சரி, பரவாயில்ல. அடாடா, இன்னும் ரெடி ஆகலையா? ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சீக்கிரமாவா? அப்பா, நாங்க சினிமா போயிட்டுறோம். சினிமா போயிட்டுறோம்ப்பா. சரி, நாங்க சினிமாவுக்கு போறோம். ஏன் மாப்பிள்ளை இப்படி கத்துறான்? மாமாவை பார்க்க பாவமா இருக்கு. செஸ் விளையாடத்தானே கூப்பிடுறாரு. ஒரு அரை மணி நேரம் விளையாடல, பணம் காசு செலவா? நேரம் செலவு 6 மணி நேரம் சொல்வார். நாம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சு பழைய சரித்திர கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்னால அதெல்லாம் தாங்கிட்டு முடியாது, போர் அடிக்கும். பொழுது போற தனக்கு தானே பேசிட்டு தொடங்கிட்டுமே. சரி, மாடி போயிட்டாரா? இன்னும் போகலடா. வாடா இங்க, ரூமுக்குள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல சொன்னியா? அவ்வளவு திமிரா உனக்கு? பொழுது போகலையேன்னு கொஞ்ச நேரம் செஸ் விளையாட கூப்பிட்டா போர் அடிக்குதா? டேய், நீ சின்ன பிள்ளையா இருந்த போது நான் குதிரையாவும் யானையாவும் ஒன்ன சுமந்துகிட்டு வீடெல்லாம் சுத்தி வந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு போர் அடிச்சது இல்ல. அது சரி, 10 மாசம் அம்மா சுமந்து பெத்தாங்கிறதுக்காக பையன் அம்மாவை 10 மாசம் சுமந்துகிட்டு இருக்க முடியுமா என்ன? நல்ல ஆர்குமெண்ட். இந்த காலத்து படிப்பு, வக்கீல் வேற. மணி 10 போய் படுத்து தூங்குங்கப்பா. தூக்கம் வரலடா. தூக்கம் வரலன்னா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிறது. ஒண்ணு என்ன, ஒரே எதிரியா 9 மாத்திரையை போட்டுக்கிறேன். அப்பா, ரொம்ப நல்லா. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? அதுக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? 1 9 ஆக்குறீங்க. இவனுக்கும் நீதான் வக்காலத்தா? உன் புருஷனோட நிக்க கூடாதா? நீங்க பேசுறது அப்படித்தானே இருக்கு. அதானே, நாங்கெல்லாம் சேர்ந்துட்டு உங்களை சாவ சொல்றோமா? ஏமா இத போய் இப்படி பெருசு பண்ற? பெருசு பண்ணது நீங்களா நானா? இப்ப அவர் என்ன சொன்னாரு? போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னாரு. அதேனோ சாவுங்கன்னு சொன்ன மாதிரி ஏட்டுக்கு போட்டியா பேசுனது யாரு? மன்னிச்சுக்கம்மா, மன்னிச்சுக்க. நான் போய் பேசாம ரூம்ல விழுந்துட்டு இருக்கிறேன். पद्मा, ये बूढ़े लोगों राम नाम जाते रहना चाहिए. ये छोड़ के जवानी लोगों को देख के जलते हैं. என்னது, என்ன சொன்ன? இது ஹிந்தி, உங்களுக்கு புரியாது. இந்த
ஹிந்தியில என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கிழங்கு ராமராமன் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காம சின்னஞ்சிறுசுகளை பார்த்து ஏன் வைத்தறிச்சல் படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது எல்லாத்தையும் கேட்க வருத்தமா இருக்கு. என்ன சொன்ன என்னம்மா? அவன் பேசின ஹிந்தி ஸ்வீட்டாவே இருந்தது. உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? இதுக்காக அனாவசியமா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேச்சு கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன வீடு இல்லையா, வசதி இல்லையா? உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க ராஜாவாக இருக்க வேண்டியதுதானே? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வ புண்ணியா பிரபஸ்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வம் இருமுராரே. ராதா ராதா ஏண்டிமா இது நோக்கே நல்லா இருக்கா? என்ன மம்மி கேட்கலையா நோக்கு? அப்பா இருமுறாரு, அதாவது தெரியாதா? கொடலே வெளியே வந்துடுற மாதிரி இருமின்னு இருக்கா. நானும் 3 நாளா அவர் இருமுறதை கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏண்டி போய் கவனிக்கிறதே இல்லையா? குழந்தை அழுகுது. நீ கத்த குழந்தை உனக்கு கேட்கவே, உன்னை கத்தவும் குழந்தை கேட்கவே இல்லை. வயசானவாளும் குழந்தை மாதிரி தாண்டி நோக்கு வயசானதான் தெரியும். டேய் பத்மா கல்யாணி அப்புறம் மாமியா ஜேஷ்ட புத்திரன் ஆம்படையா என்னவா? ஒண்ணும் இல்ல. அப்ப சரி மாமனாருக்கு வைத்தியம் பார்க்க கூடாதா? எங்க வீட்டுக்காரே ஒரு டாக்டர் தான். சரி அவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. என்னது? வேற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டப்படாதா? அப்பெல்லாம் வேலைக்கு போல மம்ப வச்சுட்டு போலாம் வந்திருக்கீங்களா? இல்லடி இல்ல, லோகத்துல கனிஷ்ட புத்திரன் சொல்லு. என்ன மாமே என்ன பெருசு பண்றீங்க? வயசான இருமல் வராதா? அப்பாவோட இருமல் நோக்கு பெருசா தோணல, அழகிய தமிழ் மகள் இவள் பெருசா தோன்றது. ஏன் மாமி ரேடியோல பாட்டு கேட்ட தப்பா? உன்னை சொல்லணுமா? நீ அழகாக இருக்க. எங்க மாமனார் கவனிச்சுக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல போய் எங்க புருஷனை கவனிங்க. உமர் नहीं होना चाहिए और औरत भी नहीं होना चाहिए. बुड्ढी बिल्ली बुड्ढी बिल्ली. என்னது நீ என்ன சொல்ற? அவன் என்ன கணக்கு சிரிக்கிற? எனக்கு தெரியப்படாதுல்ல. நல்ல வாழ்க்கை காலம் இல்லடி. முன்னால முளைச்ச காதை விட பின்னால முளைச்ச கொம்புக்கு தான் பவர் ஜாஸ்தி. இந்த ஆத்து பொண்ணு வாய முடிட்டு இருக்க, பின்னால முளைச்சு குதிக்கிறேன். அதுலயும் நீ ரொம்ப ஏன் வளவளன்னு. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். क्या कहा? मुझे हिंदी मालूम, समझी? अच्छी तरह मालूम, समझी? तुम्हारी कहानी सब अच्छी तरह मालूम, समझी? ஏண்டி बच्चों की किताब படிச்சிட்டு என்கிட்ட ஹிந்தி பேசுறியா? இனிமே ஹிந்தியில பேசுவ? மாமனார் பாருங்கடி. உங்க அப்பா இருமலாமே, அதை கவனிச்சு கொள்ளக்கூடாதா? ஏன் கத்துற? நீ சொன்னா பத்தாதா? சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. பாவம் உங்க அப்பாவுக்கு 3 நாள் இருமலாமே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே. என்கிட்ட விட. கேட்டீங்களா? சின்ன முன்னிக்கு வர போறது. அப்புறம் ஏன் மண்டபம் விடணும். அப்பாவை கவனிச்சதா நீங்களும் கிளியர் பண்ணிக்கங்க. இருமல் தானே, நான் மருந்து கொடுக்குறேன். மருந்து வாங்கி கொடுத்து பெரிய ஒரு பேர் சம்பாதிச்சுட்டு பாக்குறானா? சின்னவன் எப்படி பெருசா பண்றான்னு அவங்களே பாக்கட்டும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். என்னது இது? மருந்து கடை திறக்க போறியா? கடை எங்க பாத்திருக்கிறேன்? அதுவா, இது பாச போட்டிப்பா. பாட்டிலுக்கும் டப்பாவுக்குமா? பாட்டில் பாட்டிலா பாசம், டப்பா டப்பாவா அன்பு. பசங்க போட்டி போட்டுட்டு அப்பனை கவனிக்கிறாங்க. ஒன்னும் இல்லப்பா, எனக்கு 2-3 நாளா இருமல். அப்ப ஒரு பையன் என்ன கவனிக்கல. இருமல் நின்னு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மருந்து கடையை பரப்பிட்டானுங்களா? என்ன அப்பனை கவனிக்கலன்னு பேர் வரக்கூடாது பாரு. அதுக்காக கடக்கிறானுங்க கடங்கார பசங்க. பசங்க வளர்ந்தாலே கடந்தானடா. ஆமா, இருமலோட எங்க பரப்ப நீ? இருமல் போயிடுச்சுப்பா, இப்ப பசி வந்திருக்கு, காதை அடைக்குது. ஆரம்புது ஓடல் அரசு. நீ வேற இன்னைக்கு பூரா சாப்பிடலப்பா. ஏன்பா? ஏன் யாருமே என்ன சாப்பிட கூப்பிடல? பாவி பசங்களா. அதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்து. அது சரி. ஆமா, நீ எங்க இங்க வந்த? கோமலாவுக்கு இந்த மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு வந்தேன். பொது மேடையில அரசியல் திட்டங்களை பத்தி நான் அலசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து அரிசி வாங்க பணம் கொடுக்கணும் ஓரமா வந்து நிப்பா. மடிசார் புடவையோட மானம் போகும். எதுக்கு? இங்கே தூக்கி எறிஞ்சிருது.
இருக்கா? இருக்கேன். பணம் அது இல்ல, மானம். கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஏப்பா கலப்பா இருக்கீங்களா? காப்பி சாப்பிடுறீங்களா? கேட்கக்கூடாது. கேட்க மாட்டாங்களே. வந்த கதைகள் தான் கேட்கல. நான் பெற்ற கதைகளை கேட்கக்கூடாது. கேட்கலையே. கேட்க வேண்டாம், யாரும் கேட்க வேண்டாம். என் பையில பணம் இருக்கு, ஹோட்டல் சாப்பாடு இருக்கு, நானே பாருங்க. குமாரசாமி, லெட்டர் மட்டும் இல்ல சார், ஒரு பார்சலும் கூட வந்திருக்கு. சிங்கப்பூர்ல இருந்துதான். அப்படியா? இனி நீங்க ஹோட்டலுக்கே போகலாம் சார். நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா, மேல எழுதிருக்கு டிரைடு ஃப்ரூட்ஸ் ஒன்லின்னு. திராட்சை, பேரிச்சை, பிஸ்தா, பாதாம் பருப்பு எல்லாம் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் சார் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. குமாரசாமி, குமாரசாமி, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம்னு சொல்ற மாதிரி நேரம் பார்த்து இது எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க பாத்தியா? தவறா சார்? இத்துடன் உலர்ந்த பழங்கள் அனுப்பியிருக்கிறேன். காய்ந்த பிறகும் பயனுள்ளதாக, மதிப்புள்ளதாக பழங்கள் இருக்கின்றன. நம்மால் தான் முடிவதில்லை. உன் கையெழுத்துல ஏமா இப்படி ஒரு நடக்கும்? மணி மணியா எழுதியம்மா. உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை.